அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான வீடியோவில் அல்லாஹ்வின் திருநாமத்தை பற்றியும் அதனோட பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம். அல்லாஹ் திருநாமம். யா அல்லாஹ். அன்பான சகோதர சகோதரிகளே, நல்லடியார்களே, இன்று நாம் ஒரு பெரிய விஷயத்தை பார்க்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டம் வரலாம், மன வேதனை வரலாம், கடன் பிரச்சனை வரலாம், யாரும் புரியாத நிலை வரலாம். அப்போ மனிதனிடம் போய் அழுவோம். ஆனால் நம்மை படைத்த ரப்பிடம் எவ்வளவு அழுகிறோம். அல்லாஹ் சொல்கிறான், என்னை அழையுங்கள், நான் பதில் அழுகிறேன். முதலில் அல்லாஹ் திருநாமத்தை நீங்கள் 1000 தடவை ஓதினால், அல்லாஹ் நாடினால் உங்களுக்குடைய பலன் கிடைக்கும். எண்ணங்கள் உங்களுடைய என்ன வேணுமோ அந்த எண்ணங்கள் உங்களுக்கு பலிக்கும். வெள்ளிக்கிழமை என்று ஜிம்மா தொழுகைக்கு முன்னதாக தனிமையில் 200 தடவை ஓதி கண்டால் எத்தகைய சிரமங்களும் நீங்கிவிடும். நீங்கள் ஜிம்மா என்று நீங்கள் இதை 200 தடவை ஓதிக்கிங்க. கடுமையாக நோய் வாய்ப்பட்டிருந்தால் அவங்க மீது ஓதி ஊதுங்க. இது அவங்களுக்கு கடுமையாக நீங்கி இருந்தால் கூட அந்த உங்களுடைய அந்த நோய் உங்களுக்கு குணமடையும். இந்த பெயர் சாதாரண பெயர் இல்லை, எல்லா அழகிய பெயர்களையும் உள்ளடக்கிய மிக பெரிய பெயர். யாராவது இரவு நேரத்தில் கண்ணீர் வடித்து யா அல்லாஹ் என்று சொன்னால் அந்த குரல் வானத்தை தாண்டி செல்கிறது. அர் ரஹ்மான். இந்த அர் ரஹ்மான் நீங்கள் ஓதுனீங்கன்னா உங்களுக்கு நிறைவாற்றல் கிடைக்கும், மூடத்தனம் நீங்கும். இது ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பு 100 தடவை நீங்கள் ஓதி வந்தால், அல்லாஹ் நாடினால் நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின் 100 தடவை ஓதிக்கிங்க. ஓதிட்டு நீங்கள் நினைவாற்றல் இதனால் ஏற்படும். உள்ளத்தில் இருள் நீங்கும். உள்ளத்தில் இருக்கிற இருள் நீங்கும். கஸ்தூரி குங்குமம் கொண்டு எழுதி அர் ரஹ்மான் நீங்கள் கஸ்தூரி குங்குமப்பூவை கொண்டு எழுதி மூடத்தனமான நடந்து கொள்பவரின் வீட்டில் ஒரு பாதுகாப்பான இடத்தில் புதைத்து வைத்து விட்டால் அவருடைய மூடத்தனம் நீங்கிவிடும். நீங்கள் இரக்க சிந்தனை ஏற்படும். குழப்பம் நீங்கள் இதனை அதிகமாக ஓதி வந்தால் எல்லாவித ஆபத்துகளும் உங்களுக்கு ஆபத்தை விட்டும் பாதுகாப்பு கிடைக்கும். இதுதான் அர் ரஹ்மானோட இது. எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் அவனுடைய கருணை மிகப்பெரியது. நாம் தவறு செய்கிறோம், ஆனால் அவனே உடனே தண்டிக்காமல் வாய்ப்பு தருகிறான். காலை எழுந்து மூச்சு விடுவது உணவு கிடைப்பது எல்லாம் அர் ரஹ்மானின் கருமை. சிந்தித்து பாருங்கள். நாம் தூங்கும்போது நாம் இதயத்தை யார் துடிக்க வைக்கிறார்கள்? நாம் சாப்பிடும்போது அந்த உணவு சக்தி கொடுப்பது யார்? அது அர் ரஹ்மான். நீங்கள் அர் ரஹ்மான் ஒவ்வொருத்தருக்கும் 100 தடவை ஒதுக்கிங்க. அடுத்தது அர் ரஹீம். இது இது அதிகமாக ஓதுனா அன்பு ஏற்படும். தினசரி 100 தடவை ஓதி வந்தால் அல்லாஹ் நாடினால் உள்ளத்தில் அன்பு சுரக்கும். தினசரி 500 தடவை ஓதி வந்தாலும் செல்வம் பெருகும். வீட்டில் செல்வம் பெருகும். அர் ரஹ்மானுர் ரஹீம் என்று அதிகமாக ஓதி வந்தால் பல தீமைகளிலிருந்து பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்கும். இதனை எழுதி கழுவி பழம் தரும் வேர்களின் ஊற்றினால் பழங்கள் அதிகமாக உற்பத்தியாகும். எந்த மரமாச்சும் உங்களுக்கு பழம் கிடைக்கலன்னா இதை எழுதி அந்த மரத்துக்கடியில் ஊற்றினா கூட உங்களுக்கு அதிகமாக பழங்கள் கிடைக்கும். இதனை எழுதி ஒருவருக்கு கழுவி குடித்தால் அவர் எழுதினவர் மீது அன்பு கொள்வார். அன்பு கொண்டவர் அன்புக்கு உரித்தானவர். இவருடைய பெயர்களையும் எழுதி தாய் தகனித்து கொண்டால் அன்பி வெற்றி கிடைக்கும். ஆனால் இந்த அன்பு அனுமதிக்கப்பட்ட அன்பாக இருக்க வேண்டும். நீங்கள் அர் ரஹீமுக்கு இவ்வளவு இது. இப்போ அல் மலிக்கு இதை 130 தடவை ஓதிக்கணும். உள்ளம் சுத்தமாகும். செல்வம் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். நடுப்பகலில் சூரியன் உச்சிக்கு வரும் நேரத்தில் 130 தடவை ஓதி வந்தால் அல்லாஹ் நாடிலான் உள்ளம் தூய்மை வரும். நீங்கள் நடுப்பகலில் நீங்கள் ஓதிங்க. செல்வம் உங்களுக்கு கிடைக்கும். அந்தரமாக இருக்கலாம், வெளிரங்கமாக இருக்கலாம். இந்த செல்வம் உங்களுக்கு எப்படி வேண்டாலும் கிடைக்கலாம். உலகத்தில் எவ்வளவு பெரிய அரசர்கள் இருந்தாலும் உண்மையான அரசன் அல்லாஹ் மட்டுமே. நம்மிடம் பணம் இருக்கலாம், வீடு இருக்கலாம், பதவி இருக்கலாம், ஆனால் ஒரே நிமிடத்தில் எல்லாம் மாறிடலாம். ஆனால் அல்லாஹ்வின் ஆட்சி மாறாது. அதனால் கஷ்டத்தில் சொல்லுங்கள், யா அல்லாஹு, யா ரஹ்மானு, யா ரஹீமு, யா மாலிக், நான் உன்னை தவிர யாரையும் நம்பவில்லை. இது ஒரு சின்ன துவா. அல்லாஹும்ம யா அல்லாஹ், யா ரஹ்மான், யா ரஹீம், யா மாலிக், இரஹம்னா வஃபிர் லனா, யா ரிசுக்னா வஃப்தஹ்னா அவ்வாபுல் கைரி குல்லஹா. யா அல்லாஹ், யா ரஹ்மான், யா மாலிக், எங்களுக்கு கருணை செய், பாவங்களை மன்னி, ரிசுக்குத்தா, எல்லா நன்மைகளும் கதவுகளை திறந்துவிடு. ஆமீன் ஆமீன் ரப்பில் ஆலமீன். இன்னைக்கு அல்லாஹ்வின் திருநாமங்கள் 4 பேரோடையும் சொல்லியிருக்கேன்.
இந்த 4 திருநாமங்களின் அதனுடைய பலன்களும் அதில் சொல்லியிருக்கேன். எது ஒன்றுமோ ஓதிக்கிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.